ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்குள் வந்தால் அச்சம் நீங்கி போகும். யாரா இருந்தா நமக்கு என்ன? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பெற்ற நாம் ஒரு இடத்திலும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த தலை மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கார். ஒரு கொம்பனாலேயும் இந்த தலை மயிரை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னை அசைக்க முடியாதுன்னு சொல்றேன். உனக்குள் தேவ ஆவியானவர் இறங்கி வருவார் என்றால் உன்னை போல் பலவான் எவரும் இல்லை. நீ ஒரு சாட்சி, நீ ஒரு சரித்திரம். தேவ ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ரணமாக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, பலவீனமடைந்த உன் சரீரம், உன் குடும்பத்தின் சரீரம் ஆரோக்கியம் அடைந்து பலவான் கையில் உள்ள அம்பை போல் மாறும். தேவாவியானவர் வரும் பொழுது நீ கழுகு போல் சட்டைகளை அடித்து உயரே 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 பரப்பாய். தேவாவியானவர் இறங்கி நமக்குள் வருவார் என்றால், நமக்குள் வாசமாயிருப்பார் என்றால், உன்னை ஜெயிப்பவன் யார்? உன்னை ஜெயிப்பவன் யார்? மந்திரவாத ஜெயிக்குமா? பில்லி சூனிய ஜெயிக்குமா? உன் அபிஷேக ஜெபத்துக்கு முன்னாடி மந்திரவாத தலைவணங்கோடு சொல்றேன். சூதுவாத தலைவணங்கோடு சொல்றேன். அபிஷேகம் பெற்ற நம்மை போல் பாக்கியவான்கள் வேறு எவரும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே சரியா வாய் திறந்து பேசக்கூட தெரியாதவெல்லாம் பேச்சாளராக மாறிவிட்டார். ஹalleluya. ஒண்ணும் தெரியாதவெல்லாம் விவரசாலியா மாறிட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், உலகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் நிறைய படிச்சு முட்டாளா இருக்கா, நம்ம ஒண்ணும் படிக்காம புத்திசாலியா இருக்கு. தட்டு, கைய தட்டு. உண்மைதான? ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு.